அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு நோட்பதற்கு பிறை பார்ப்பது அவசியமா? அந்த பிறை அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த இடங்களில் பார்த்தால் போதுமா? பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டித்தந்த வழிமுறை, அந்தந்த பிரதேசங்களில் பிறை பார்க்க வேண்டும், நோன்பை நோட்பதற்கு கட்டாயமாக பிறை பார்க்க வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டித்தந்த வழிமுறையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு விடுத்தம் குரைபு ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய வேலை விடயமாக சிரியா நாட்டிற்கு சென்று அங்கே வேலைகளை முடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ரமலான் மாதம் அவர்களை அடைந்து கொள்கின்றது. அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய பிறையை பார்க்கின்றார்கள். அவர்களும் பார்க்கின்றார்கள், அவர்களோடு இருந்த சில மக்களும் பார்க்கின்றார்கள். அவர்கள் அந்த இடத்தில் நோன்பை நோட்கின்றார்கள். இப்பொழுதோ மதீனா ஷரீஃபுக்கு இவர்கள் வருகின்ற பொழுது அந்த இடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பல விடயங்களை பற்றி குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா, பிறை பார்த்தீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், நானும் பிறையை பார்த்தேன், என்னோடு இருந்த சஹாபாக்களும் மற்ற மக்களும் பிறையை பார்த்தார்கள், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பிறையை பார்த்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்தோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறையை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்ட பொழுது, ஓம் நான் பார்த்தேன், அதே போன்று என்னோடு இருந்த மக்களும் பார்த்தார்கள், அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பார்த்தார்கள். அதன் அடிப்படையில் நானும் நோன்பு நோற்றேன், என்னோடு இருந்த மக்களும் நோன்பு நோற்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நோன்பு நோற்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இங்கே சனிக்கிழமை அன்று நாங்கள் பிறை பார்த்திருக்கின்றோம், அதன் அடிப்படையில் நாங்கள் நோன்பை பிடித்திருக்கின்றோம், அதன் அடிப்படையில் நாங்கள் நோன்பை பூர்த்தி செய்வோம். பிறை கண்டால் நோன்பை நாங்கள் பூர்த்தி செய்வோம், இல்லை காணவில்லை என்றால் இந்த மாதத்தை நாங்கள் 30ஆக நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீதாக இருக்கின்றது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீதை நாம் பார்க்கின்ற பொழுது சிரியா தேசத்தில் இருந்து வந்த குரைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன விடயம், அவர்கள் அங்கே பிறையை பார்த்து அவர்களும் பார்த்து அவர்களோடு இருந்த மக்களும் பார்த்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பார்த்து நோன்பை நோற்றிருக்கின்றார்கள். அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை நோன்பை நோற்றிருக்கின்றார்கள். மதீனாவாசிகள் சனிக்கிழமை பிறையை பார்த்து சனிக்கிழமை நோன்பை நோற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் ரமலானுடைய கடைசி நாட்களில் மதீனாவுக்கு வருகின்ற பொழுது பிறை பார்க்கின்ற தினமாக இருக்கின்றது. அப்படி என்றால் 29வது பிறையாக இருக்கின்றது. அவர்கள் நாளை பெருநாளை கொண்டாட இருக்கின்றார்கள். என்றாலும் மதீனாவாசிகள் அன்றைய நாளில் 29வது தினத்தில் பிறையை பார்ப்பார்கள். தென்பட்டால் அந்த இடத்தில் பெருநாளை கொண்டாடுவார்கள், இல்லை என்றால் அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்வார்கள் என்று தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்தந்த நாட்டிற்குரிய பிறைதான், அந்தந்த பிராந்தியத்துக்குரிய பிறைதான் அந்தந்த பிராந்தியத்திற்கு என்பதனை நாம் இதில் பார்க்கின்றோம். அந்தந்த இடங்களில் பிறை பார்ப்பது தேவையான ஒன்றாக இருக்கின்றது என்பதனை இந்த ஹதீது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச அளவில் எல்லா இடங்களிலும் காணுகின்ற அந்த பிறையை கொண்டு நாம் நோன்பு நோக்க முடியாது என்பதனை இந்த ஹதீது எமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி என்றால், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், பிறையை பார்த்து நோன்பை திறந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீதை நாம் பார்க்கலாம். பிறையை பார்க்காமல் நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டாம், பிறையை பார்க்காமல் நோன்பை திறந்து விட வேண்டாம், நோன்பை விட்டுவிட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் நோன்பை நாம் ஆரம்பிப்பதற்கு நிச்சயமாக பிறையை நாம் பார்க்க வேண்டும் என்பதனை இந்த ஹதீதுகள் எமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சில மக்கள் ஒரு கேள்வியை கேட்பார்கள். எப்படி தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பிறை என்று நீங்கள் சொன்னால், அப்பொழுது லைலத்துல் கத்ர் என்ற குறிப்பான அந்த நாள் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரியாக வருமே, அந்த மலக்குமார்கள் இறங்கி ரஹ்மத்து இறக்கி வைக்கப்படுகின்ற அந்த நாள் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரி வருமே என்ற ஒரு கேள்வியை எழுப்புவார்கள். அன்புக்கினியவர்களே,
நாம் சரியாக சிந்தனை செய்தால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளுமே மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். எப்படி இறங்குகின்றார்கள்? காலையிலும் மாலையிலும் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மலக்குமார்கள் காலையில் வருவார்கள், சுபகுக்கு வருவார்கள், வந்து இங்கே உலா வருவார்கள். அப்பொழுது இங்கிருந்து அசரு வேளையில் திரும்ப அல்லாஹ்வின் பக்கம் சென்று விடுவார்கள். திரும்ப ஒரு கூட்டம் வரும். அது அடுத்த நாள் சுபகு வரைக்குமே இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டு இருப்பார்கள். இப்படி என்றால் இந்த மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், சுபகு வேளையில் வருகின்றார்கள். அப்படி என்றால் நம் நாட்டில் அந்த மலக்குமார்கள் இறங்குகின்ற வேலை சுபகாக இருந்தால் பிற நாட்டிலே அது சுபகுடைய நேரமாக இல்லை, வேறு நேரமாக இருக்கும். இது சாதாரணமான மனிதர்கள் சிந்திக்கின்ற பொழுது அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று அவர்கள் செல்லுகின்ற வேலை மாலையாக இருந்தால், இங்கே மாலை அசருடைய வேலையாக இருந்தால் வேறு நாடுகளில் அசருடைய வேலையாக இல்லை, அது வேறுபடுகின்றது அன்புக்கினியவர்களே. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த மலக்குமார்கள் காலையிலும் வந்து மாலை செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீதை கொண்டு நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று லைலத்துல் கத்ருடைய தினத்தில் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் அந்தந்த இடத்திற்கு போன்று எந்த நாளில் லைலத்துல் கத்ர் வருகின்றதோ அந்த நாளில் அந்த மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் பிறையை பார்க்கின்றோம், அதே போன்று பிறையை பார்த்து நோன்பை நாங்கள் விடுகின்றோம். இப்பொழுது நாங்கள் பிறையை பார்க்கின்ற பொழுது பிறை இல்லாவிட்டால், நாம் வெற்றுக்கண்களால் காணாவிட்டால் என்ன செய்வது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பிறையை பாருங்கள், பிறையை பார்த்து நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், பிறையை பார்த்து நோன்பை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். அப்படி உங்களுடைய கண்களுக்கு அந்த மேகமூட்டத்தின் காரணத்தினால் பிறை தென்படவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த மாதத்தை 30ஆக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி என்றால் அந்த பிறையை நாம் பார்க்கின்ற பொழுது எமக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற மக்களுடைய சிந்தனையில் அந்த பிறை அந்த மேகமூட்டத்திற்குள் இருக்கத்தானே செய்கின்றது. இந்த இருக்கின்ற நாளில்தான் நாம் அன்ற 30வது நோன்பை நோட்போம், இல்லை என்றால் அந்த நாளில் நோன்பு நோட்காமல் இருப்போம். ஷாபானுடைய மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்தால் ரமலானுடைய முதல் பிறையை நாங்கள் காணவில்லை என்றால் அது இருந்தாலும் நாம் காணவில்லை. அன்புக்கினியவர்களே, இந்த அடிப்படையில் பெருமானாருடைய ஹதீதை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற பொழுது அதற்கான கூலி கிடைக்கின்றது. அந்தந்த நாளுக்குரிய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நாம் அடைந்து கொள்வோம். இன்னும் ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் பிறையை கணிப்பிட்டு கொண்டே இருங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ரமலானுடைய மாத முதல் பிறையை யார் கண்டார்கள் என்று தேடுகின்ற பொழுது ஒரு கிராமத்து வாசி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், நாம் பிறையை கண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த பிறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏற்றுக்கொண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு பணிக்கின்றார்கள், நீங்கள் இந்த பிறையை அறிவித்து நாளைய தினத்தில் நோன்பை நோட்குமாறு நீங்கள் பணித்து விடுங்கள் என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு அதை பணிக்கின்றார்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீதுகளின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வெற்றுக்கண்களால் பிறையை நாம் பார்க்க வேண்டும். அந்த பிறையை நாம் கண்டுவிட்டால் ரமலான் மாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஷாபானுடைய மாதத்தை 30ஆக நாம் பூர்த்தி செய்யக்கூடாது. அதே போன்று ஷவ்வாலுடைய முதல் பிறையை நாம் 29வது ரமலான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பிறையை நாம் காணாவிட்டால் அந்த நாள் 30வது நாளை நாம் ரமலானுடைய 30வது தினமாக பூர்த்தி செய்து அடுத்த நாளில் ஷவ்வாலுடைய முதல் பிறையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஹதீத் எமக்கு காட்டித் தருகின்ற வழிமுறை. இப்பொழுதோ இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். நாம் சரியான சிந்தனையில் இருந்தால் இவைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி தெரியுமா? எங்களிடத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகின்றதே. அல்லாஹு ஒருவன் தான், ரசூலு ஒருத்தர் தான், அதே போன்று குர்ஆனை தான் நாம் பின்பற்றுகின்றோம். ஏன் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு நாளில் பெருநாளை கொண்டாடுகின்றோம், ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு நாளில் ரமலானுடைய முதல் நாளை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் என்று சொல்லுவார்கள். அன்புக்கினியவர்களே, ஒற்றுமை என்பது எதில் இருக்கின்றது? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒற்றுமை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீதை நாம் எடுத்து நடக்கின்றோம், அந்த ஹதீதை நாம் அமலாக மாற்றுகின்றோம், நாம் பின்பற்றுகின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது சகோதரர்களே, வேறு எந்த விடயத்திலும் இல்லை. நாம் பிழையாக ரமலானுடைய முதல் பிறை இல்லாமல் இருக்கின்ற நாளில் தீர்மானித்து நாம் ரமலானுடைய முதல் நாளை நாம் நோற்றாலும் பிழை. அதே போன்று பெருநாளுடைய தினம் இல்லாத நாளில் நாம் பெருநாளை எடுத்துக்கொண்டால் ஒரு நோன்பை நாம் விட்டுவிட்டதாக நாம் ஆகிவிடுவோம். ஆதலால் பிறையை நாம் பார்ப்போம், பிறையை பார்த்து நாம் நோன்பை நோட்போம், பிறையை பார்ப்போம், பிறை தென்படவில்லை என்றால் ரமலானை 30ஆக நாம் பூர்த்தி செய்வோம். இல்லை என்றால் அந்த நாளில் பிறை கண்டால் அடுத்த நாள் ஷவ்வாலுடைய முதல் பிறையாக நாம் பெருநாளை கொண்டாடுவோம் என்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கின்ற இந்த இலங்கை திருநாட்டில் வெள்ளிக்கிழமை பின்னேரம் பிறை பார்ப்பதற்காக இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம் பிறை பார்த்தால் ரமலானுடைய முதல் நாளை நாம் அடுத்த நாள் நாம் ரமலானை நோற்றவர்களாக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஷாபானுடைய மாதத்தை நாம் பரிபூரணப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஹதீதுகளை நாம் ஹயாத்தாக்கிய கூட்டத்தில் வல்ல நாயன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் உங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.